அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் தோழன் விஜய் சோமசுந்தரம் பேசுகிறேன். பேரர் கிங் மீடியா யூடியூப் சேனல். ஸோ நம்ம வீடியோ பதிவு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திக்கிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் இருக்க ஆண்டார்கோட்டை வரோம். இந்த ஆண்டார்கோட்டையில் சிறப்புமிக்க ஐயனார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க இன்றைக்கி போய் ஐயனாரை தரிசித்து வரோம். நான் கொஞ்சம் வெயில் நேரத்தில் வந்ததுனால எனக்கு சன்லைட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு. கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஆலாங்கொட்டாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஐயனார் திருக்கோவில். இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கும் போல. எல்லா இடத்துலையுமே நம்ம நந்தி பவனத்தை மட்டும்தான். நான் ஐயனார் கோயிலில் யானை பவனத்தை பார்த்து தான் நம்ம ஐயனார் பார்த்துருக்கோம். எப்பயும் போலையும் இருக்கிற விநாயகரை நம்ம வேல்முருகன் சாமி இருக்கும். ஐயனாரப்பா மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் ஆலாங்கொட்டத்தில் அமைஞ்சிருக்க ஐயனார் திருக்கோவில். கருப்பசாமி எந்திரிடா. எந்திரிச்சு வா மாட்டா. பிரணீத் எந்திரி. ஆட்டுக்குட்டி சவுண்ட் கேக்குது பாரு. எந்திரி எந்திரிப்பா. பிரணீத் எந்திரி. இந்த கோயிலை பற்றி நம்ம இங்கே சுற்றியுள்ள மக்கள்கிட்ட நான் விசாரித்தேன். அப்போ அவங்க சொன்னது என்ன பார்த்தோன்னா, இந்த கோயில் கிட்டத்தட்ட 70-80 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சுயமாக தோணுதான். அப்போ இந்த இடத்துல ஒரு ஓடு மாதிரி அமைச்சு ஒரு தெய்வம் வச்சு தான் சாமி கும்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க, வழிபட்டு இருந்தாங்க. இந்த ஏரியா மக்களும் இந்த சுற்று மக்களும் சரி. இப்போ சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம பாஸ்டர் மகா கும்பாபிஷேகம். அப்போ தான் இந்த பில்டிங்கு இந்த இதெல்லாம் எல்லாம் ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தோம்னா வெறும் நம்ம ஐயனார் இதுவும் அந்த ஓடை தான் பார்த்துருப்போம். ஸோ அதை எடுத்துகிட்டு தான் இது ஃபுல்லாமே டெக்கரேஷன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட விடைபெற நேரம் வந்துருச்சு. நான் உங்களை அன்பு நண்பன் தோழன் விஜய் சோமசுந்தரம். ஸோ அடுத்த ஒரு வீடியோ பற்றி நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.